வெல்கம் பேக் டு சேனல். நம்ம கவின் மற்றும் பிரீத்தியசனோட ஆக்டிங்ல வெளிவந்திருக்கிற ஒரு தமிழ் ரொமான்டிக் ஃபேண்டசி டிராமா மூவி தான் கிஸ். இந்த படம் இப்போ உங்களுக்கு தியேட்டர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. படம் பார்க்க எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். இந்த கதையில கவினுக்கு லவ்னாலே பிடிக்காது. லவ்வர்ஸ் எங்கேயாவது பார்த்தாலோ பயங்கரமா காண்டாகி செஞ்சு விட்டுருவாரு. இப்படிப்பட்ட நம்ம கவினுக்கு நம்ம ஹீரோயின் எதர்ச்சியா ஒரு புக் ஒன்று கீழே கிடந்துன்னு சொல்லிட்டு இது உங்களுதான்னு எடுத்து கொடுக்க நம்ம கவின் ஹீரோயினை பார்த்துட்டே அந்த புக்கை வாங்கிடுறாரு. அந்த புக்கை வாங்கினது பிறகு நம்ம கவினுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் ஒன்று கிடைக்குது. அது என்னன்னா, இந்த லவ்வர்ஸ்லாம் யாராவது லிப்லாக் கிஸ் அடிச்சா அண்ட் அவங்களோட ஃபியூச்சர் என்னன்றது நம்ம கவினுக்கு ஈஸியாவே தெரிஞ்சிடும் ஒரு விஷன் மூலமா. இந்த பவர் ஏன் குறிப்பிட்ட நம்ம கவினுக்கு வருது, அந்த புக்ல அப்படி என்ன இருக்கு, அந்த புக் வந்ததுனால நம்ம கவினுக்கு ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன, அந்த புக்கோட ஹிஸ்டரி என்ன, அதுக்கும் நம்ம கவினுக்கும் என்ன சம்பந்தம், அண்ட் கவின் பண்ண போற லவ்க்கு என்ன, இந்த ஃபேண்டசி விஷனால என்ன மாதிரியான பிரச்சனைகள்ல அவர் சந்திச்சாரு, கடைசியில எவ்வளவு ரொமான்டிக் ஃபீல் குட் மூவியா இந்த படத்தை முடிச்சாங்கன்றதான் இந்த படத்தோட மிச்ச கதையே. ஓவராலா எனக்கு இந்த படம் நல்லாவே இருந்துச்சு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப்ல வரக்கூடிய அந்த ஃபீல் குட்டான எலிமெண்ட்ஸ் ரொம்ப நல்லா சூப்பரா எடுத்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எடுத்தவொடனே ஒரு கதை ஒன்று சொல்ல ஆரம்பிப்பாங்க. அந்த கதையே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். விஜய் சேதுபதி தான் வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதுக்கு அடுத்து ப்ரெசென்ட் லைஃப் வர சீக்வன்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல் இருக்கும். ஒன்ஸ் கவின் பிரீத்தியசனை மீட் பண்ண பிறகு அந்த புக்கையும் கையில் வாங்கின பிறகு அதுக்கப்புறம் இருக்கிற சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே கொண்டு போயிருந்தாங்க. குறிப்பாக ஃபேமிலி சில பிரச்சனைகள் வரும், அதை அவர் எப்படி சமாளிச்சு அவருக்கு வரக்கூடிய அந்த பர்டிகுலர் ஃபேண்டசி விஷன் எதனால வருதுன்றதை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறாரு. படத்தோட ப்ரீ இன்டர்வியூமே நல்லா இருந்துச்சு, படத்தோட கிளைமேக்ஸுமே நல்லா இருந்துச்சு. அண்ட் படத்தில் சொல்லியிருக்க அந்த செகண்ட் ஹாஃப்ல வரக்கூடிய ஃபீல் குட் எலிமெண்ட்ஸ்மே ரொம்ப சூப்பராக காமிச்சிருந்தாங்க. ஸ்க்ரீன் பிளே நல்லா எங்கேஜிங்காகவே போச்சு, எங்கேயுமே பெருசாக போர் அடிக்கல. அண்ட் ஃபேண்டசி கலந்த ஃபிளாஷ்பேக்குமே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் கவினோட ஆக்டிங்குமே ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு. பிரீத்தியசனோட ஆக்டிங்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. பிரீத்தியசனையும் கவினும் சேர்ந்து வரக்கூடிய சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப லவ்லியாக இருந்தது. பார்க்கவே சூப்பராக இருக்குது, செம பேர் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண வச்சுது. அண்ட் கவின் மற்றும் வீட்டு கணேஷ் சேர்ந்து வர சீக்வன்ஸுமே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் வீட்டு கணேஷோட பெர்ஃபார்மன்ஸுமே இந்த படத்தில் நல்லாவே பண்ணியிருக்காரு. ஓவரால் இந்த படம் ஃபேண்டசி கலந்த ஒரு ரொமான்டிக் டிராமா மூவியா இருக்கிறதுனால எத்தனை பேருக்கு இந்த படம் பிடிக்கும்னு தெரியல. இல்ல 2K கிட்ஸ்க்கான லவ் ஸ்டோரி சீக்வன்ஸுமே வரும். அந்த ஸ்டோரி பார்க்க செம காமெடியா இருந்துச்சு. ஸ்கிரீன் பிளே வைஸா பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆக்டிங் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துல ஃபேண்டசி ஒழுங்கா உங்களுக்கு புரியல, ஒர்க் ஆகல அப்படின்னா படத்தோடைய அந்த ஸ்கிரீன் பிளேயுமே பார்த்தீங்கன்னா உங்களால என்ஜாய் பண்ணி பார்க்கவே முடியாது. அதனால படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்க இந்த படம் தியேட்டர்ல போய் பார்க்கறது நல்லது. அதை விட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் போயிடுச்சு அப்படின்னா என்ன சொல்ல வராங்க, ஸ்டோரி எப்படி போக போகுது அப்படின்றது உங்களுக்கு சுத்தமாகவே புரியாது. அதெல்லாம் ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் பார்த்தா மட்டும்தான், அதுவும் ஃபேண்டசி எலமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னா மட்டும்தான் இந்த படத்தை உங்களால் என்ஜாய் பண்ணி பார்க்க முடியும். அந்த மாதிரி தான் அந்த படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. நான் போன தேட்டர்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த ஃபேண்டசி எலமெண்ட் ஒர்க் ஆகலை போல, அவங்களுக்குலாம் இந்த படம் சுத்தமாகவே பிடிக்கல, என்னடா படம் இது அப்படின்ற மாதிரி தான் எஞ்சி வெளில போனாங்க. பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு ஃபீல் குட் மூவியாக எனக்கு இருந்துச்சு. ஏன்னா எனக்கு ஃபேண்டசி எலமெண்ட் நல்லா ஒர்க் ஆச்சு. அந்த ஸ்டோரி கான்செப்ட்மே ரொம்ப புதுசாக அந்த ஸ்க்ரீன் பிளேல ப்ரெசென்ட் பண்ண விதமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் எனக்கு இந்த படம் பிடிச்சதுன்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு இந்த படம் பிடிக்கலாம், பிடிக்காம கூட போகலாம். இது ஒரு ஃபீல் குட் மூவி தான். ஸோ கவினோட படங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி வித்தியாசமாக ஃபேண்டசி ட்ராமாஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் இந்த மாதிரி இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். அதை தாண்டி இந்த கமர்ஷியல் ஆஃப் ஆடியன்ஸ்க்கும் இந்த படம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இந்த படம் இப்போ தேட்டரில் ரன் ஆகிட்டு இருக்கு, வேணுன்றவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த படத்துக்கு ரேட்டிங்ஸ் 5க்கு 3.5 கொடுக்கலாம்.